வாழ்க்கையில் எப்படிண்ணா போயிட்டுருக்கு? வழக்கம் போல தான். வழக்கம் போல தானா? வழக்கம் போல் நல்லா போயிட்டுருக்கு. இல்லைண்ணா, இது எப்படி அப்பப்போ நீங்கள் ஒரு டைலாகோடய முடிச்சிடுறீங்க, அது பயங்கர ஃபேமஸ் ஆகுது உங்களால். சாப்பிட்டியான்னு நான் கேட்குறேன், என்ன சொல்லுவேன்? சாப்பிட்டேன். அப்புறம் அது ஒரு வாரத்தில் முடிக்காமல் அப்புறம் என்ன பண்ணுறது? சாப்பிட்டேன், சாதம் வெள்ளையாக இருந்தது, குழம்பு இதாக இருந்தது, ஒரு கூட்டு வச்சுக்கிட்டாங்க, ஒரு பொரியல் வச்சுக்கிட்டாங்க, பக்கத்தில் ஊறுகாய் வச்சுருந்தாங்க, அப்பளம் வச்சுருந்தாங்க. அப்பளத்தில் கொஞ்சோண்டு கருவி போச்சுப்பா. அதில் பார்த்தா ஏதோ கருவேப்பிலை எடுத்து போட்டு இப்படியா சொல்லுவாங்க. அண்ணா இதானே நல்லா இருக்கு. ஆனால் தம்பி, ஒரு வார்த்தையில் இந்த உலகத்தையே கட்டி போட்டுக்கிட்டு இருந்தீங்க அண்ணனையே நீ இவ்வளோ பேச வச்சுட்டு. இந்த பெருமை எனக்கு தான் சேரும் போல இருக்கு. இல்லைண்ணா, இது வந்து உங்களுடைய தரிசனம் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கிடச்சிருதுண்ணா எங்களுக்கு. படங்கள் ரிலீஸ் வந்துக்கிட்டே இருக்குது. தேசிய ராஜா 2 பார்க்குறோம், அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தா மகாசேனாவா அது ஒரு யானை படம் வருதுண்ணா, அப்புறம் வடம் வருது, இது ஒரு காலமாட படம். என்னண்ணா இன்னும் இப்போ என்ன சொல்ல வர எனக்கு புரியல. எனக்கு என்னண்ணே அப்படின்னு மிரட்டுறியா இல்லை என்னண்ணே அப்படின்னு என்ன எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி சொல்லண்ணே, நான் அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்தடுத்து நல்ல நல்ல படமாக கொடுக்கணும். அதுக்கு தான் நடிகராக இருக்கோம். என்ன தப்புகளை திருத்தி அடுத்தடுத்த படங்களில் தப்புகளை திருத்துறதுக்கு தான் அதில் ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு. அந்த அனுபவத்தெல்லாம் எடுத்து அடுத்தடுத்த படத்தில் அந்த தப்புகளை திருத்தி நல்ல நல்ல படமாக கொடுக்கணும். அதுக்காக இப்போ வந்து முயற்சி பண்ணி உழைச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.